அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான புதனுக்கு அதிநட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் திகழக்கூடிய சூரியன் இந்த வேளையில் உச்சபலம் பெறுகிறாருங்க. நீங்கள் நினைப்பதை விட ஆளுமையும் அதிகாரமும் பெற்றிருக்கக்கூடிய சூரியன் உச்சபலம் பெற்றிருப்பதால் மிதுன ராசிக்காரர்களுக்கு அமோகமான ஏராளமான நன்மைகள் உங்களை தேடி வருகிறது. 3ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய காரிய தடை, சிரமம், சிக்கல் என அனைத்தையும் தகர்த்தெறிந்து லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் உச்சபலம் பெற்றிருக்கிறாருங்க. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முதன்மை கிரகமான சூரியன் ராசியின் அதிபதியான புதன் நட்பு கிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகம் என்று சொன்னால் அது ராசியின் அதிபதியான புதன் தான். எனவேதான் இந்த வேளையில் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக வலுவாக அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களில் ஒன்றான லாபஸ்தானத்தில் உச்சபலம் பெற்றிருக்கும் சூரியனின் அமைப்பால் அமோகமான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் மிகப்பெரிய அளவில் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் அமோகமான நன்மைகளை இந்த வேளையில் அள்ளி கொடுக்கிறாருங்க. ஏனென்றால் அவர் பொதுவாகவே 3, 6 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையையும் இரட்டிப்பு வளர்ச்சியையும் அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் வலம் வருவதால் நினைப்பதை விட மிகப்பெரிய அளவிலான நல்ல லாபத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார். எனவே எதிர்பார்ப்பதை விட இந்த தருணத்தில் பல மடங்கு லாபம் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது ஆளுமையும் அதிகாரமும் கொண்டவராக பார்க்கப்படுகிறார். எனவே இந்த தருணத்தில் லாபஸ்தானத்தில் உச்சபலம் பெறும் புதனின் அமைப்பால் விட உச்சபலம் பெற்றிருக்கும் சூரியனின் அமைப்பால் ஏராளமான நன்மைகள் உங்களை தேடி வருகிறது. சுக்கிரன் மற்றும் புதன் போன்ற கிரகநிலைகளும் இந்த வேளையில் லாபஸ்தானத்தை வலுப்படுத்துகின்றன. முக்கூட்டு கிரகநிலைகள் லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் அடுத்த ஒரு மாத காலம் முழுவதுமே மிக வலுவாக சூரியன் உச்சபலம் பெற்றிருப்பதால் சிறு முயற்சி கூட பல வெற்றி வாய்ப்புகளை உங்களுக்கு எளிதில் இந்த தருணத்தில் பெற்று தருகிறது. வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான ஏராளமான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும். பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகும். அதோடு மட்டுமல்லாது உடல் ரீதியான ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் போன்றவை நிச்சயமாக இந்த தருணத்தில் விலகும். உஷ்ண சம்பந்தப்பட்ட பல நெருக்கடிகள் விலகுவதோடு எந்த ஒரு பணியையும் உற்சாகத்தோடு செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை சூரியன் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் மிக வலுவாக அதீதமான லாபம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சப்தம பார்வையால் வலுப்படுத்தக்கூடிய சூரியனின் அமைப்பால் குடும்ப உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபம் விலகி ஒற்றுமை பிறக்கும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்டவற்றில் சிறப்பான அதிரடியான மாற்றங்களை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது தேவையற்ற அலைச்சலும் தேவையற்ற சிரமமும் விலகும். எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு மிகப்பெரிய அளவிலான நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. நெருங்கிய உறவினர்களிடம் இருந்த கருத்து வேற்றுமை விலகி இந்த தருணத்தில் ஒற்றுமை பிறக்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. திருமண முயற்சியில் இதுவரை ஏமாற்றத்தை சந்தித்த மிதுன ராசிக்காரர்களுக்கு தற்போது அவை வெற்றிகரமாக அமையும். வரவை விட செலவுகள் அதிகரித்தாலும் கூட லாபத்தில் இருக்கும் சூரியன் வரவை மேம்படுத்தக்கூடிய வகையில் உபரி வருமானத்தை அதிகரிப்பதால் நிச்சயமாக கடன் வாங்க வேண்டிய சூழலில்லை. பண தேவைகள் பூர்த்தியாகும். எதிர்பார்க்கிறபடியே சௌகரியங்களை மேம்படுத்துவதோடு வசதி வாய்ப்பை உயர்த்தும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது உத்தியோக ரீதியான பணிகளை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலான சிக்கல்களையும் சிரமங்களையும் இந்த தருணத்தில் தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது பணிச்சுமை குறையும். மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை விலக்குவதோடு கடினமான உழைப்பை வெளிப்படுத்துவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய
இருக்கக்கூடிய சிறப்பான முன்னேற்றம் உங்களை தேடி வருகிறது. காரண காரியமின்றி தள்ளி போன பல நிகழ்வுகள் இந்த தருணத்தில் துரிதமாக கைகூடுவதோடு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் புதிய வேலை வாய்ப்பு, நல்ல நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட உத்தியோக ரீதியான சிறப்பான வாய்ப்புகளை லாபஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய சூரியன் அற்புதமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. மிதுன ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில்துறை, வியாபாரத்துறை போன்றவற்றில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகும். பல பணிகளை ஓய்வின்றி ஓடி ஓடி உழைத்து கொண்டிருந்த சூழலில் தற்போது சுமார்ட்டாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் தொழில்நுட்பத்தின் உதவியை சரியாக பயன்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. உபரி வருமானம் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது லாபத்தை உயர்த்தக்கூடிய வகையிலும் உற்பத்தியை அதிகரிக்கக்கூடிய வகையிலும் தொழில் ரீதியான சிறப்பான வாய்ப்புகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் உண்டு. ஏற்றுமதி, இறக்குமதி உள்ளிட்டவற்றில் மிகப்பெரிய அளவில் லாபம் நிறைவாக கிடைக்கும். புதிய கிளை திறத்தல், தொழிலை மேம்படுத்துதல் போன்றவை சாதகமாக அமையும். மனதில் உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து சிறப்பான நல்ல வாய்ப்புகளை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு. கலைத்துறைக்கு அதிகாரம் கொண்ட முக்கூட்டு கிரக நிலைகளும் சுக்கிரனும் மிக வலுவாக பலம் பெறுகின்றன. சுக்கிரனும் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை விட மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகி சிறப்பான லாபம் நிச்சயமாக உண்டு. ஏமாற்றத்தை கொடுத்து வந்த கலைத்துறை ரீதியான வாய்ப்புகளில் இந்த தருணத்தில் புதிய வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. பல மாதத்திற்கு தேவையான பல காரியங்களை இந்த தருணத்தில் திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. வருமானம் அதிகரிக்கும், பண தட்டுப்பாடுகள் குறையும். எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு சிறப்பான முறையில் பல நிதி சார்ந்த திட்டங்களையும் யூகங்களையும் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. சக நடிகர்களுடன் இருந்த பல பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு சுமூகமான உறவு கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. கவலைகளை மறந்து புத்துணர்ச்சியுடன் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் பேச்சிலும் செயலிலும் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் ஒவ்வொரு நகர்வையும் மேற்கொள்ளும் மிதுன ராசிக்காரர்களுக்கு வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரும் தருணமாக இந்த வேலை அமைகிறது. வெற்றி மீது வெற்றி பெறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சம் பெற்றிருக்கும் சூரியன் சிறப்பான தருணமாக மாற்றி கொடுக்கிறாருங்க. எனவே நல்ல மாற்றம் உறுதியாகவே அரசியல் சார்ந்த பணிகளில் உங்களை தேடி வருகிறது. மாணவ மாணவியரின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும். இந்த தருணத்தில் மாணவர்கள் உயர்கல்வி சார்ந்த விஷயங்களில் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றிகரமாக அமைய போகிறது. கல்வி ரீதியாகவும் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் கடினமாக உழைத்து வரக்கூடிய உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும். இதுவரை இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகளை விலக்கி சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் சந்திக்க முடியும். பயிர்கள் நல்ல வளர்ச்சி கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இந்த தருணத்தில் இருப்பதால் விளைச்சலும் வருமானமும் அமோகமாக இருக்கும். தேவையான அடிப்படையான வசதிகள் குறைவின்றி இந்த தருணத்தில் கிடைக்கும். புதிய கால்நடை சேரும் யோகமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மிதுன ராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள். சூரிய நமஸ்காரம் செய்வதால் உடலுக்கு ஆற்றல் கிடைப்பதோடு புத்துணர்ச்சியுடன் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய அமோகமான யோகம் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும்.